Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்போ இந்த வீடியோல 6th சோசியல் சயின்ஸ் நியூ புக்ல 3rd டேர்ம்ல புவியியல் பகுதியில ஃபர்ஸ்ட் பாடம் வந்து பார்க்க போறோம். இந்த பாடத்தோட பேரு ஆசியா மற்றும் ஐரோப்பா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆசியா கண்டத்தை பத்தி பார்த்தோம். இதுல ரெண்டு கண்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க, ஆசியா ஐரோப்பா. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஆசியா கண்டத்துல பாதி வந்து பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல ஆசியா கண்டத்திலே மீதி பாதி வந்து பார்க்க போறோம். ஆசியாவின் வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளங்கள் அப்படின்றப்ப கனிம வளங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஆசியாவில் கனிம வளங்கள் வந்து நிறையா இருக்குது. நிறைய வகையான கனிம வளங்கள் வந்து நம்ம ஆசியா கண்டத்தில் வந்து இருக்குது. இதில் இரும்பு, நிலக்கரி, மாங்கனீசு, பாக்சைட்டு, துத்தநாகம், டங்ஸ்டன், பெட்ரோலியம், தகரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் எல்லாமே வந்து நம்ம நாட்டில் நம்ம கண்டத்தில் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படுது. அந்த உற்பத்தியில் வந்து முதலிடமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஆசியா கண்டத்தையே 5 வகையாக வந்து பிரிச்சிருந்தாங்க. இதில் மேற்காசிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி, இயற்கை வாயு இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலகத்தில் 1/3 அளவுக்கு எண்ணெய் வந்து எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஆசியா கண்டத்துலேருந்து கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் அதாவது எண்ணெய் உற்பத்தி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆசியாவில் 1/3 வந்து நம்ம ஆசியா கண்டத்துலேருந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது மேற்காசிய நாடுகளிலேயே ஈரானில் குறிப்பிடத்தக்க அளவு கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக மேற்காசியாவில் முக்கியமாக அதில் ஈரானில் வந்து நிறைய கனிம வளங்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆசியாவில் காணப்படக்கூடிய முக்கிய கனிம வளங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இரும்பு தாது, நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு தாது ஆசியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கனிம வளம் அப்படின்றப்ப இரும்பு தாது அப்படின்றத சொல்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான இரும்பு வளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்டம் அல்லது எந்த பகுதி அப்படின்னா அது ஆசியா கண்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப சீனா, இந்தியா இந்த நாடுகளில் தான் வந்து இரும்பு தாது இருக்கக்கூடிய அந்த ஒரு லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துருக்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் இன்னும் ஒரு சில நாடுகளில் இரும்பு தாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வளம் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிலக்கரி அப்படின்றது ஒரு படிம எரிபொருள். நிலக்கரி அப்படின்றது ஒரு எரிபொருள். இதுவுமே வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப முக்கியமாக அந்த 7 கண்டங்கள்லாம் ஆசியா கண்டத்தில் தான் நிலக்கரி இருப்பு அதிகமாக இருக்குது. அதில் எந்த நாடுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சீனா ஃபர்ஸ்ட் இடத்துலையும் இந்தியா வந்து 2வது இடத்துலையும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் அப்படின்றது ஒரு கனிம எண்ணெய் வளம். இது வந்து ஒரு கனிம எண்ணெய் வளம். இதில் ஆசியா கண்டத்தில் முக்கியமாக தென்மேற்கு பகுதிகளில் தான் வந்து பெட்ரோலிய வளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பெட்ரோலியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலிய வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பக்ரைன், கத்தார், ஐக்கிய அரேபிய குடியரசு இந்த இடங்கள்லாம் வந்து அந்த பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற எந்தெந்த நாடுகள் இதுக்கு அடுத்து இருக்குது அப்படின்னா தெற்கு சீனா, மலேசியா, புரூனே, இந்தோனேசியா, இந்தியா, ரஷ்யா இந்த நாடுகளுமே பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு லெவலில் வந்து ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வளம் வந்து நம்ம இந்தியா, இந்தோனேசியா நாடுகள்லாம் அதிகமாக காணப்படுது. ஃபர்ஸ்ட் இடம் பாக்சைட் தாது வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. அது பாக்சைட் வளம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா, 2வது இந்தோனேசியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்கா உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்தியா. நம்ம இந்திய நாடு தான் வந்து மைக்கா உற்பத்தியில் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா இந்த நாடுகள் எல்லாமே தகர வளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரும்பு தாது அப்படின்னா உலகத்திலேயே எங்கே அதிகமாக இருக்குது, எந்த கண்டத்தில் அதிகமாக இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். 2வது அந்த கண்டம், இப்போ ஆசியா கண்டம் தெரிஞ்சிச்சு, அந்த ஆசியா கண்டத்தில் எந்த நாடு ஃபர்ஸ்ட் நாடு எது, 2வது நாடு எதுன்றதை நம்ம எப்பயுமே படிச்சுக்கணும். அதில் நம்ம இந்தியா நாடு எத்தனாவது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கனிம வளங்கள். 2வது பார்க்க போகிறது வேளாண்மையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசியாவில் மொத்த பரப்பளவில் 18% மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேளாண்மைக்காக யூஸ் பண்ணுறோம். இருக்கக்கூடிய 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 18% மட்டும்தான் நம்ம வேளாண்மைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆசிய நாட்டு மக்களோட முதன்மையான தொழில் என்ன அப்படின்னா வேளாண்மை. ஆசிய நாட்டு மக்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய தொழில் வந்து வேளாண்மை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஏன் வந்து வேளாண்மைன்னு சொல்கிறப்ப அப்போ கண்டிப்பாக மண் வளம் நல்லா இருக்கணும், நீர் வளம் நல்லா இருக்கணும். தெற்கு பக்கம், தென்கிழக்கு பக்கம், கிழக்கு ஆசியாவில் காணப்படக்கூடிய இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் என்ன காணப்படுது அப்படின்னா வளமான வண்டல் மண் வந்து காணப்படுது. அதனால தான் வந்து வேளாண்மை வந்து ரொம்ப தீவிரமாகவே இந்த ஆற்று சமவெளிகளில் வந்து நடைபெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆசியாவில் ஒரு சில பகுதிகள் வேளாண்மை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசியாவில் மிக அதிகமாக பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னா இந்தியா. ஆசியா கண்டம் அப்படின்றப்ப இதில் நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பயிர் செய்கிறதுக்கு அதிகமான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த நாடுகளெல்லாம் நிலத்தடி நீர் நல்லா இருக்கோ, நிலப்பரப்பு நல்லா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து விவசாயம் வேளாண்மை அப்படின்றது நல்லா இருக்குது, நல்ல பயிர்கள் வந்து பயிரிடப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈராக் நாட்டில் வேளாண்மை நடவடிக்கைகள் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மழைப்பொழிவை பொறுத்து இருக்கும், அல்லது யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறுலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈராக் நாட்டிலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மழையை நம்பி தான் விவசாயம் செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணியை வச்சு தான் வந்து விவசாயம் வந்து செய்வாங்க, வேளாண் நடவடிக்கைகள்லாம் செய்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் எது அப்படின்னா நெல், கோதுமை. ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு பயிர்கள் எது அப்படின்னா நெல், கோதுமை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னா சீனா. முதலிடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல இந்தியா வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதலிடம் சீனா, 2வது இடம் இந்தியா. வேறு என்னென்ன நாடுகள்லாம் நெல்லை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்னா மியான்மர், ஜப்பான், வங்காளதேசம், தாய்லாந்து, இது எல்லாமே மற்ற நாடுகளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெல் விளையணும் அப்படின்னா என்னென்ன அடிப்படையாக தேவை அப்படின்னா நல்ல மழைப்பொழிவு இருக்கணும், செழுமையான சமவெளியாக இருக்கணும், மனித வளமும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நெல் வந்து நல்லா விளையும். முக்கியமாக பருவமழை அப்படின்றது நல்லா வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரிசி கிண்ணம் என அழைக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னா தாய்லாந்து தான் தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம் எது அப்படின்னா தாய்லாந்து. இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமா அவளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பனாவ் பனிக்கட்டு முறை நெல் விவசாயம், அதாவது கலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது தான் இந்த இது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்குது அப்படின்னா கடல் மட்டத்தில் இருந்து 1524 மீட்டர் அந்த உயரத்தில் தான் வந்து இது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விவசாய முறை தான் என்ன அப்படின்னா பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம். நெக்ஸ்ட் கோதுமை அப்படின்னு பார்க்குறப்ப கோதுமை ஆசியாவில் மித வெப்ப மண்டல பகுதிகளில் வந்து அதிகமாக விளையுது. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோதுமையை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரஷ்யா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த நாடுகள் வந்து கோதுமையை வந்து அதிக அளவில் உற்பத்தி வந்து செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திணை பயிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், இதை எல்லாமே வந்து வறண்ட நில பகுதிகளில் அதிகமாக விளையுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வறண்ட நில பகுதிகள் அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியாவில், பாகிஸ்தானில், வளைகுடா நாடுகளில் எல்லா இடங்கள்லையுமே இந்த திணை பயிர்கள் வந்து பயிரிடப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், இதுவுமே வந்து ஆசியாவில் நிறையா பகுதிகளில் பயிரிடப்படுது. நெக்ஸ்ட்டு ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இலை பயிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சணல், பருத்தி. இதில் பருத்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் 3க்கு 1 பங்கு எந்த கண்டத்தில் அதிகமாக விளைவிக்கப்படுது அப்படின்னா ஆசியா கண்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆசியா நம்ம பார்த்தோம். ஆசியாவில் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப சீனா, இந்தியா, ரஷ்யா, கஜகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இது எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சணலை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யுது. இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களையும் சீனா இந்தியான்னு வந்து வரும். சீனா, இந்தியா அப்படின்றப்ப நிறையா இடங்கள்ல, அதாவது நிறைய இடங்களில் சீனா, இந்தியா வருது. பருத்தி, அதே மாதிரி நெல், இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம வந்து இந்தியா ஃபர்ஸ்டா சீனா ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பருத்தியை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப சீனா, இந்தியா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கஜகிஸ்தான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம், இது எல்லாமே சணலை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரும்புன்னு பார்க்குறப்ப வெப்ப மண்டலங்களில் காணப்படக்கூடிய வெப்ப மண்டலங்கள், அங்கே இருக்கக்கூடிய வறட்சி, ஈரப்பதம், இதுதான் வந்து கரும்பு வளர்றதுக்கு தேவையான காலநிலையாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரும்பு அதிகமாக விளைவிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகளில் வந்து அதிக அளவு கரும்பு வந்து உற்பத்தி செய்யப்படுது. இது காஃபி, தேயிலை, ரப்பர், பனை, இது எல்லாமே வந்து இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா, இந்த நாடுகளை வந்து வளர்க்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இயற்கை ரப்பர் அப்படின்றது மலேசியா, தாய்லாந்து இந்த நாடுகளில் வந்து முக்கியமான அது முதன்மை ஒரு விளைவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து இயற்கை ரப்பர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேற்காசிய நாடுகளில் பேரிச்சம்பழம் அதிக அளவில் விளைவிக்கப்படுது. அதே மாதிரி உலகத்திலேயே ஈரான் இப்பழங்களை அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யுது. பேரிச்சம்பழங்களை உலக அளவில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து ஈரான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேளாண்மையில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ அரிசி அல்லது பருத்தி, சணல் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு இதில் நமக்கு எந்த நாடு முதல்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் முதல் அந்த உலக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய முதல் அல்லது ஆசிய அளவில் உற்பத்தி செய்யறதுல முதல் அப்படின்றத நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த பாடத்தை வந்து நம்ம படிக்க முடியாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பருத்தி உற்பத்தி, கரும்பு உற்பத்தி, தேயிலை உற்பத்தி, அரிசி, நெல்லுன்னு சொல்லி இந்த உற்பத்தியில் இந்த நாடு வந்து முதலிடம், 2ஆம் இடம் இந்த நாடு, 3ஆம் இடம் இந்த நாடு, 1 2 3ன்னு சொல்லி நம்ம 3 இது படிச்சுக்கிட்டாலே இது வந்து போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் மீன்பிடித்தல் அப்படின்றப்ப ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை, பொருளாதாரங்களில் நம்மளை மேம்படுத்துகிற ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடியது மீன்பிடித்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடல்லையும் சரி உள்நாடுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லா இடங்களையுமே மீன் பிடிக்கக்கூடிய இந்த ஒரு தொழில் வந்து இருக்கும். நம்ம ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் முன்னணியில் இருக்கக்கூடியது சீனா, ஜப்பான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்போடியாவில் டோன்லே சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி வந்து இருக்குது. இந்த ஏரியில் தான் வந்து அதிகமான மீன்கள் வந்து பிடிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஏரி பேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நன்னீர் மீன்பிடி ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஏரி அப்படின்னா டோன்லே சாப் ஏரி. நெக்ஸ்ட்டு இந்தியாவில், இலங்கையில், மியான்மரில், பங்களாதேஷில் இந்த இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிறந்த மீன்பிடி தலங்கள் இந்த நாடுகள்லாம் அதிக அளவில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு மாலத்தீவுன்னு நம்ம பார்க்குறப்ப அங்கே வந்து பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப மீன்பிடித்தல். மாலத்தீவு அப்படின்றப்ப மீன்பிடித்தல் அப்படின்றது ஒரு பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முத்துக்குளித்தல் அப்படின்றது கிழக்கு அரேபிய கடற்கரைகளில் பிரசித்தி பெற்று விளங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீன் பிடித்ததுன்னு பார்த்தோம். அடுத்து முத்து குளிக்கிறது அப்படின்றப்ப அரேபிய கடற்கரைகளில் அதிகமாக நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதாக வந்து மீன்பிடி தொழில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்பிரதேசங்கள் அப்படின்றப்ப என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த நம்ம ஆசிய கண்டத்தில் எந்தெந்த நாடுகளில் வந்து தொழில் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மஞ்சூரியன், ஷாங்காய், வியூஹன், பீகிங், ஷென்யாங், குவாண்டோன், ஹாங்காங் இந்த பகுதிகளெல்லாம் வந்து என்னென்னா தொழில் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து சீனா நாட்டை சேர்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி ஜப்பான் பார்க்குறப்ப டோக்கியோ, யோகோஹாமா, ஒசாகா, கியாட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்பகுதிகளாக வந்து சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியா அப்படின்னு எடுக்கிறப்ப கோயம்புத்தூர், மும்பை, அகமதாபாத், பெங்களூரு, சோட்டா நாக்பூர் இந்த இடங்கள்லாம் வந்து என்னென்னா தொழில் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலையும் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது சீனா, 2வது ஜப்பான், 3வது வந்து இந்தியா. அதில் சீனாவில் எந்தெந்த இடங்கள், ஜப்பானில் எந்தெந்த இடங்கள், இந்தியாவில் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போக்குவரத்து. ஒரு பொருளாதாரம் வந்து முன்னேறணும் அப்படின்னா முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடியது எது அப்படின்னா போக்குவரத்து இருந்தால் தான் வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம்னு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து விளைச்சல் அதிகமாக வச்சு நம்ம இடத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து வியாபாரம் செஞ்சு விற்றாதான் வந்து நமக்கு வந்து காசு கிடைக்கும். அந்த வகையில் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது வந்து போக்குவரத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆசியாவில் நிறைய நாடுகள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த நாடுகளுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா போக்குவரத்து வலையமைப்பு இருக்குது. இந்த போக்குவரத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலையமைப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மேம்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து இந்த போக்குவரத்தை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மிக பொதுவாக இருக்கக்கூடிய போக்குவரத்து அப்படின்றது சாலை போக்குவரத்து அப்படின்றத மிக பொதுவாக இருக்கக்கூடிய போக்குவரத்து. நம்ம சாலை போக்குவரத்து அப்படின்றப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆசிய கண்டத்தில் கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் சொல்லி 4 பக்கங்களில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆசிய நெடுஞ்சாலை கிழக்கில் டோக்கியோவையும், மேற்கில் துருக்கியையும், வடக்கில் ரஷ்யாவையும், தெற்கில் வந்து இந்தோனேஷியாவையும் இணைக்குது. வடக்கு பக்கம் என்ன, தெற்கு பக்கம் என்ன, மேற்கு பக்கம் என்ன, கிழக்கு பக்கம் என்ன, இது வந்து எதை வந்து இணைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சாலை போக்குவரத்து இந்த நெடுஞ்சாலை அப்படின்றப்ப 1,41,000 கிலோமீட்டரை வந்து இந்த மொத்த பரப்பு எவ்வளவு அப்படின்னா 1,41,000 கிலோமீட்டர் இந்த அளவுக்கு வந்து இது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்நெடுஞ்சாலை எத்தனை நாடுகள் வழியாக கடந்து போகுது அப்படின்னா 32 நாடுகள் வழியாக வந்து கடந்து போகுது. மிக நீளமான நெடுஞ்சாலையோட கிலோமீட்டர் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 20,557. இது வந்து ஆசிய நெடுஞ்சாலை 1 AH1 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து டோக்கியோவை துருக்கியோட இணைக்குது. டோக்கியோவையும் துருக்கியையும் வந்து இணைக்கக்கூடியதாக இருக்குது.
இது ஆசிய நெடுஞ்சாலை 43 AH43 அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ரா, இலங்கையில் இருக்கக்கூடிய மதரா, இது வரைக்கும் 2 பகுதியும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. இது வரைக்கும் செல்லக்கூடியதா இந்த நெடுஞ்சாலை வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போக்குவரத்து அப்படின்னா இருப்பு பாதை போக்குவரத்து. இந்த உலகத்திலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் அப்படின்றது எது அப்படின்னா டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை தான் உலகத்திலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டம் கடக்கும் இருப்பு பாதை போக்குவரத்து அப்படின்னா இந்த ஒரு இருப்பு பாதையை வந்து சொல்றாங்க, டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதையை. நெக்ஸ்ட் லெவின் கிரேட், விளாடி ஓஸ்டாக், இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடியதா இந்த இருப்பு பாதை வந்து இருக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை எதை இணைக்குது அப்படின்னா சிங்கப்பூரை துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லக்கூடியதோட இணைக்குது. சிங்கப்பூரையும் இஸ்தான்புலையும் இணைக்குது. இந்த இஸ்தான்புல் அப்படின்றது துருக்கியில் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சின்கான்வென் அப்படின்னு சொல்லி இந்த வந்து அழைக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த டிரான்ஸ் ஆசியா இருப்பு பாதை வந்து சின்கான்வென்னு சொல்லியும் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒசாகாவுக்கும் டோக்கியோவுக்கும், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாகா டோக்கியா இந்த இடங்களுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புல்லட் ரயில் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு புல்லட் ரயில் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் மணி வேகத்தில் போகுது அப்படின்னா 352 கிலோமீட்டர் பை மணி இந்த வேகத்தில் வந்து பயணிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய இருப்பு பாதை அப்படின்றது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவிலே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து, அதாவது போக்குவரத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் வந்து சாலை போக்குவரத்து பார்த்தோம். இப்போ வந்து இருப்பு பாதை போக்குவரத்து பார்த்தோம். இது உலகத்திலே நீண்ட இருப்பு பாதை எது, இது எங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எதை இணைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீர்வழி போக்குவரத்து, நன்னம்பிக்கை முனிவழி, ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவோட இணைக்குது. ஐரோப்பாவையும் தெற்கு ஆசியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடம் தான் என்ன அப்படின்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ் பசிபிக் வழி, கிழக்காசியாக துறைமுகங்கள் மேற்கு அமெரிக்க நாடுகளோட இந்த துறைமுகங்கள் எல்லாம் இணைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ் பசிபிக் வழி கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்களோட இணைக்கக்கூடியதாக தான் இது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சூயஸ் கால்வாய் வழி உலக வர்த்தக வழியின் நடுவில் பயணிச்சு ஐரோப்பாவை எதோட இணைக்குது அப்படின்னா ஆசியாவோட இணைக்குது. ஐரோப்பாவை ஆசியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கம் தென்கிழக்கு பக்கம் வந்து இணைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த துறைமுகங்கள் வரப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா டோக்கியோ, ஷாங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய், இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து முக்கியமான துறைமுகங்களாக ஆசியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கனிம வளம், வேளாண்மை, அதே மாதிரி வந்து வேளாண்மைக்கு கீழேயே நம்ம வந்து ஒவ்வொரு பயிர் வகையில் வந்து பார்த்துருப்போம். அடுத்து மீன் பிடிக்கக்கூடிய தொழில், அடுத்து தொழில் பிரதேசங்கள், போக்குவரத்தில் சாலை போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்து, இது எல்லாமே வந்து ஆசியாவில் வந்து எங்கெங்கே என்னென்ன முக்கியமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆசியாவின் கலாச்சார கலவை, ஆசியாவில் எந்த மாதிரியெல்லாம் கலாச்சாரங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கலாச்சாரம் அப்படின்னு வர்றப்ப மக்கள் தொகையை பற்றி நம்ம வந்து படிக்கணும். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய கண்டம் எது அப்படின்னா ஆசியா கண்டம். உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய கண்டம் ஆசியா கண்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தில் 10/6 மக்கள் தொகை எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியா கண்டத்தில் வந்து இருக்குது. இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை அப்படின்றது ஒரு சீரே இல்லாமல் சீரற்று காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஆசியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 3/5 மக்கள் வந்து சீனாவிலையும் இந்தியாவிலையும் இருக்காங்க. நம்ம பார்த்தோம் அரிசி உற்பத்தி, பருத்தி உற்பத்தி, இது எல்லா இடங்களையும் சீனா, இந்தியா வருதுன்னு பார்த்தோம். மக்கள் தொகையில் 3/5 பகுதியினர் மக்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்திய நாட்டிலையும் சீனாவிலையும் இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வங்காதேசம், இந்தோனேஷியா, ஜப்பான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 100 மில்லியனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 100 மில்லியனுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆசியாவின் மக்கள் அடர்த்தியின் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா 143 பேர் அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மக்கள் அடர்த்தி அப்படின்றப்ப ரொம்ப அதிகமான மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா, ஜப்பான், வங்கதேசம், சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் வந்து அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்று சமவெளிகள், அதே மாதிரி தொழிற்பகுதிகளையும் மக்கள் அடர்த்தி அதிகமாக வந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு ஆசியாவோட மையப்பகுதி அல்லது சென்ட்ரு அல்லது உட்பகுதி அப்படின்னு பார்க்குறப்ப மக்கள் அடர்த்தி அந்த பகுதிகள் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை வந்து எங்கே எப்படி இருக்குது, அதில் அதிகமாக இருக்குது எது, அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் சமய மொழி. மக்கள் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு சமயம் இருக்கும், ஒரு மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இதில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து மதம், இஸ்லாம் மதம், புத்தம், கிறிஸ்தவம், சீக்கிய சமயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆசிய கண்டத்தில் அதிகமாகவே பின்பற்றக்கூடிய சமயங்களாக இருக்குது. மற்ற சமயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆசியாவில் வந்து ஒரு சில சமயங்கள் வந்து பின்பற்றப்படுது. என்னென்ன அப்படின்னா சமணம், டாவோயிசம், சின்டோயிசம், கன்ஃபூசியாசியம், ஜெராஸ்ட்ரியனிசம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மற்ற சமயங்களுமே நம்ம இந்தியாவிலையும் சரி ஆசியாவிலையும் வந்து அங்கங்கே காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த மொழிகள்னு பார்க்க போகிறோம். மாண்டரின், அதே மாதிரி ஆங்கிலம், இந்தோனேஷியன், ஜப்பானிய மொழி, அரபு, கொரியா, வியட்நாமிய, இந்தி, இந்த மொழிகள் வந்து ஆசிய கண்டத்தில் அதிகமாகவே பேசப்படுது. என்னென்ன சமயங்கள், அதில் ஒரு சில சமயங்கள் வந்து பரவலாக வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன மொழிகள் வந்து ஆசிய கண்டத்தில் பரவலாக வந்து பேசப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கோர் வாட். இதுக்குரிய என்ன மீனிங் அப்படின்னா கோயில்களின் நகரம். அங்கோர் வாட் அப்படின்றதுக்கு கோயில்களின் நகரம் அப்படின்றத சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் அப்படின்னு கூட இந்த அங்கோர் வாட்டை வந்து சொல்லலாம். இது வந்து உலக அளவில் ஒரு பாரம்பரிய தலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதை கட்டினது யார் அப்படின்னா 2ஆம் சூரியவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா தான் கிபி 1100வது வருஷம் வந்து கம்போடியாவில் கட்டியிருக்காரு. இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா கலை மற்றும் கட்டடக்கலை. ஆசிய கண்டத்தை பற்றி படிக்கிறோம். ஆசியாவில் முக்கியமான நாகரிகங்கள் வந்து இருந்திருக்கு. மெசமடோமியன், சிந்து சமவெளி, சீன நாகரிகம்னு சொல்லி நம்ம 3 முக்கியமான நாகரிகங்கள் வந்து படிச்சிருக்கோம். இந்த 3 முக்கியமான நாகரிகங்கள்லையுமேவும் அவங்க அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து கட்டடக்கலைக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த கலை கட்டடக்கலை அப்படின்னு பார்க்குறப்ப உலக அளவில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்களில் 2 அதிசயங்கள் வந்து நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்குது. ஒன்று வந்து தாஜ்மஹால், இன்னொன்று வந்து சீன பெருஞ்சுவர். இந்தியாவில் வந்து தாஜ்மஹால் இருக்குது, சீன பெருஞ்சுவர் வந்து சீனாவில் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உலக அதிசயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏமன் நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மண் கோபுரத்தை வான அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட், கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய புத்த மடாலயங்கள், மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள், கோட்டைகள், இது எல்லாமே வந்து நம்ம ஆசிய கண்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்டட கலைகளுக்கு வந்து சான்றா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உணவுன்னு பார்க்குறப்ப அரிசி, கோதுமை, சோளம், பார்லி, இது எல்லாமே வந்து நம்ம ஆசிய கண்டத்தில் வந்து முதன்மையான ஒரு உணவாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பால் பொருள், பழங்கள், கொட்டைகள் இதையுமே வந்து நம்ம உணவாக வந்து எடுத்துக்கிறோம். கிழக்கு ஆசியாவில் வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அரிசி கிடைக்க பெறாத இடங்கள் என்ன, அரிசி வந்து அந்த இடங்கள்லாம் கிடைக்காது. கிழக்கு ஆசியாவில் ஒரு சில இடங்களில் அங்கே வந்து ரொட்டி, நூடுல்ஸ் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம். இதுக்கு வந்து தேயிலை, பச்சை தேயிலை, காப்பி இது எல்லாமே வந்து முக்கிய பானங்களாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேற்கு ஆசியாவில் மாமிசம், மூலிகைகள், ஆலிவ் எண்ணெய் இது எல்லாமே வந்து உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முதன்மையான பொருட்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இந்த பாடம் படிக்கிறப்ப ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் அடுத்தடுத்து நம்ம படிப்போம். ஒவ்வொரு கண்டங்களை பற்றியும் ஒவ்வொரு 8th 9th சொல்லி நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து படிப்போம். இப்படி படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப ஆசியாவில் மெயினாக வந்து என்ன உணவு, அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன உணவு, அல்லது வந்து இப்போ அரிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிய அளவில் அரிசியோட உற்பத்தி எப்படி இருக்குது, அதுக்கடுத்து இந்தியாவில் எத்தனாவது இடம், அரிசி உற்பத்தியில் முதலிடம், 2வது இடம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் படித்தாலே இந்த பாடத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா நடனம் மற்றும் இசை. ஆசியாவில் யாங்கி, டிராகன் நடனம், கபாகி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடனங்கள் எல்லாமே கிழக்காசியாவில் புகழ்பெற்ற நடனங்கள், டான்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. யாங்கி, டிராகன் நடனம், கபாகி இது எல்லாமே புகழ்பெற்ற நடனங்களாக இருக்குது. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ராம் தாய் அந்த நடனம், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்க்ரா, கதக், பரதநாட்டியம் இது எல்லாமே வந்து ஆசியாவோட முக்கியமான நடனங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேற்கு ஆசியாவில் சூஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை, அரேபிய பாரம்பரிய இசை இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து காணப்படக்கூடிய இசைகளாக வந்து இருக்குது. பிலிப்பைன்ஸ் நாட்டோட தேசிய நடனம் எது அப்படின்னா டினிக்லிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டினிக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிலிப்பைன்ஸ் நாட்டோட தேசிய நடனம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சீனா, வியட்நாம் மற்றும் தைவான் நடு இலையுதிர் கால பண்டிகை அல்லது நிலவு பண்டிகை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகைகள்லாம் நம்ம ஆசியாவில் இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக ஃபேமஸாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோலி சொல்லுவோம். அதே நம்ம தமிழகம் அல்லது இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே பொங்கல் சொல்லுவோம், சுக்கோத்,
மகர சங்கராந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாமே வந்து நம்ம ஆசியாவில் வந்து ரொம்ப வந்து மக்களால் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அறுவடை திருவிழாக்கள், பனிச்சிற்ப விழா, சீனாவில் வந்து புத்தாண்டு விழா, தைப்பூசம், தீபாவளி, தைவானில் விளக்கு திருவிழா, சங்கிரான், அதே மாதிரி குளிர்கால விளக்கு திருவிழா, இது எல்லாமே வந்து ஆசியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விழாக்கள் அல்லது வந்து பண்டிகைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற்றுமையின் இருப்பிடம். உலக அளவில் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆசியா கண்டம். இந்த ஆசிய கண்டத்தில் நிறைய மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, விரிகுடாக்கள் இருக்குது, தீவுகள், இந்த மாதிரி நிறைய நிலத்தோற்றங்கள் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நிலக்கோட்டில் இருந்து, அதை நம்ம பூமி வரைகிறப்ப பார்ப்போம்ல, நிலக்கோட்டில் இருந்து துருவ பகுதி வரைக்கும் என்ன காணப்படுது அப்படின்னா வேறு வேறு காலநிலைகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைய இனங்கள், மொழிகள், சமயங்கள், கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்காங்க. அதனால வேற்றுமையோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லி ஆசிய கண்டம் வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தோம் என்ன நடனம், என்ன இசை, அதே மாதிரி வந்து என்ன திருவிழா கொண்டாடுறாங்க ஆசிய கண்டத்தில், என்ன உணவு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலுமே வேற்றுமையோட இருப்பிடமாக ஆசியா கண்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட், அதாவது ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மீதி பகுதி. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டத்தையும் நம்ம 2 பகுதியாக வந்து பிரிப்போம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? ரெண்டாவது, அங்கோர் வாட் என்பதன் அர்த்தம் என்ன? அங்கோர் வாட் என்பதன் மீனிங் என்ன? இதுதான் 2வது கொஸ்டின். 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.